குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் லேட்டு தான், பட் கொஞ்சம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனால் என்னால் சரியான டைமுக்கு வந்து வீடியோ கொடுக்க முடியல. சரி, இந்த வீடியோவில் குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அண்ட் அப்டேட்டடான இன்ஃபர்மேஷனோட நம்ம பார்த்துக்கலாம். என்னென்ன சேஞ்சஸ்லாம் அந்த டைம் வந்து பண்ணியிருக்காங்க, ஸோ அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து முன்கூட்டியே வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ 29ஆம் தேதி வர வேண்டியது இப்போவே வந்து கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ அப்ளிகேஷன் வந்து கொடுத்த டேட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். புதுசாக இந்த எக்ஸாமுக்கு கோ பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் தான் சார் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கேன், ஸோ நான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியோடைய ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், சரிங்களா? அதுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணியிருக்கணும். இது வரைக்கும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த குரூப் 2 2Aவுக்கான அப்ளிகேஷனை போடலாம். இது ரெண்டுக்கும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் போடுவீங்க, தனித்தனியாக அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். ஆனால் தனித்தனி எக்ஸாம்னு சொல்கிறாங்களே சார் மெயின்ஸில் அப்படின்னு சொல்லும்போது, எஸ், அது தனித்தனி எக்ஸாம் தான். அதை பற்றி நம்ம பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாமோட எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இது அப்ளை பண்ணதுக்கப்புறம், ஸோ உங்களுக்கு வந்து என்ன டைம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 19/7 ஜூலை 19ஆம் தேதியோட லாஸ்ட் அன்னைக்கு 11:59 மணி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடணும். ஸோ முதல்ல நல்லா தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஆனால் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து அப்ளை பண்ணுறது. ஸோ நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனில் கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினுக்கும் அந்த தகவல் டேட்டா வந்து சரியாக சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை கொடுங்க. அண்ட் ஃபுல்லாக சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபீஸும் பே பண்ணி முடிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்கணும். ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் உங்களுடைய நேமும் சர்டிஃபிகேட்டில் என்ன மாதிரி இருக்கோ அதை மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். எடுத்த உடனே அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க, நான் போய் அப்ளை பண்ணுறேன்னு கடன்னு அப்ளை பண்ணிடாதீங்க, சரியா? ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய டேட்டா யாராவது ஒருத்தர் கொடுத்து அப்ளை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லாமல் அவங்க அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு காலம்லேயும் நேம் கேட்டிருக்காங்களா, ஸோ இந்த காலம் நேராக நேமில் என்னோடய நேம் கரெக்டாக சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதுதான் வந்து அவங்க வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறத ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்திட்டு தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும், ஓகேங்களா? அது நம்ம மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு வேளை நான் தப்பாக பண்ணிட்டேன் சார், கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா திருத்தறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 24 ஜூலையிலிருந்து 26 ஜூலை வரைக்கும் 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டேஸ்க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரி, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் எப்போ சார் நடக்கும்? இதில் குரூப் 2க்கும் 2A ரெண்டுக்கும் சேர்ந்து காமனான ஒரே எக்ஸாம் தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நடக்கும். ஒரு 15 நாள் முன்னாடியே நடக்குது. 29 முன்னாடி ஆனுவல் பிளானில் கொடுத்துருப்பாங்க. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போதைக்கு என்ன டேட் சார்? செப்டம்பர் 14ஆம் தேதி. அப்போது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த டைம் பீரியட் தான் உங்களுக்கு வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு டைம் பீரியட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சார் எவ்வளோ நாள் சார் டைம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அப்ளிகேஷன்லாம் முடிஞ்ச வரைக்கும் முடிச்சிருங்க. இப்போ 24th ஜூனில் இருக்கும், சரிங்களா? 24th ஜூலை, ஆகஸ்ட், அடுத்து செப்டம்பர் வந்துடுச்சு. ஸோ இந்த 24 ஒரு மாதம், ஓகேங்களா? 2 மாதம் கேப் இருக்கா? ஜூன் ஜூலைக்கு ஒரு கேப்பு, ஜூலை டு ஆகஸ்ட் ஒரு கேப்பு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 14 செப்டம்பர் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நாள் டைம் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் அப்படின்றத வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே இது 2 months. ஸோ இது வந்து ஒரு 30 days, இது வந்து ஒரு 30 days. ஸோ இதுதான் இப்போ ஓவராலாக நமக்கு இருக்கக்கூடிய டைம் பீரியட். ஸோ புதுசாக படிக்கிற ஒருத்தரால் வந்து இந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ண முடியும் அப்படின்னா ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு போதுமான டைமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. 10 மணி நேரம் படிக்கிற 12 மணி நேரம் டைம் கிடைச்சாலும் படிங்க, முடிச்சிடலாம். ஸோ ஓகே, ஸோ எக்ஸாமை பற்றின டைம் லைன் கொடுத்தாச்சு. இதுக்குள்ளே வந்து நீங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் கொடுப்பாங்க. ரிசல்ட் கொடுக்கும்போது மெயின் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கான டேட் வந்து சொல்ல போகிறாங்க, சரிங்க? அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இதில் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபீஸ் தயவு செஞ்சு பே பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணுவாங்க, போன குரூப் 4க்கு ஃப்ரீயாக வந்து ஒரு 3 times அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இருக்கும்போது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஃபீஸ் கட்டிடுங்க. ஃபீஸ் கட்டாமல் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடாதீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் போன குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு எப்படி சேர்த்துனாங்களோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன் நிறைய டைமு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷனை சேர்த்திருக்காங்க. ஸோ ஏன்னா அது இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறனால அது குரூப் 2 போஸ்ட்டில் சேர்த்திருக்காங்க.
ஸோ ஃபாரஸ்டருக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் வராது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க ஃபாரஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வனவர் பதவிக்கான ஒரு அப்ளிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க, நீங்கள் வந்து இந்த ஃபாரஸ்டருக்கும் எலிஜிபிளாக இருக்கீங்க. ஏன்னா இதுக்கு தனியான குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஏஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க தான் இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகுவாங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் வந்து அந்த ஆப்ஷனையும் நீங்கள் டிக் பண்ணணும் அப்ளிகேஷன் வரும்போது. நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறது அதில் உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு தனியான ஒரு என்டியூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துவாங்க, உடல்திறன் சோதனை தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நடத்துவாங்க. ஸோ அந்த இதை வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, மெயின் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு அதை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து அடிஷனலாக சேர்த்திருக்காங்க ஃபாரஸ்டர் அப்படிங்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சேம் தான். இப்போ வந்து பதவிகள் என்னென்ன இருக்குது, எவ்வளவு காலி இடங்கள் இருக்குது, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே இருக்குது. பிடிஎஃப் நீங்கள் வந்து பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இருக்கா, போஸ்ட் நேம் இருக்கா, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், தமிழ்நாடு லேபர் சபார்டின் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ வேகன்சிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து குரூப் 2க்கான சர்வீஸ். இந்த குரூப் 2 போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனாக எழுதுவீங்க. சரிங்களா, அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் வந்து இது செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, அது ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இப்போது பாருங்கள், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்கா. சரி, இதில் வந்து 13 வேகன்சிஸ் இருக்குது. டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், கமர்ஷியல் டேக்ஸில் ஒரு 336 வேகன்சிஸ் வந்து இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் சரி சார் நான் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகணும், இப்போ நான் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து எய்ம் பண்ணுறேன். ஓகே, நம்ம இதுலேயே வந்து நிறைய போஸ்ட் இருக்கு இல்லையா, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், கமர்ஷியல் டேக்ஸ், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர், சப் ரிஜிஸ்ட்ரார் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் எலிஜிபிளா இல்லையா, ஸோ நான் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, மொத்தமாக குரூப் 2 போஸ்டிங்கில் வந்து 507 வேகன்சிஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சேர்த்திருக்காங்களா, 107 வேகன்சிஸ். தமிழ்நாடு ஃபாரஸ்டரில் வந்து 107, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 7 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் 114 வேகன்சிஸ் இங்கே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய வேகன்சிஸ். ஸோ மொத்தமாக 507 வேகன்சிஸ் வந்து அதில் சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ குரூப் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 போஸ்டிங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போட்டேன். ஸோ ஓவரால் வேகன்சிஸாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கோட டோட்டல் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த குரூப் 2A வந்து பார்த்தீங்கன்னா 1820. சரிங்களா, இது தனியான ஒரு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இது நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ஜெக்டிவ் பேஸ்டாக நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் 2Aவுக்கு மட்டும் தனி. அப்போது ஒருத்தரே ரெண்டுமே எலிஜிபிளா சார் எழுதலாமா சார்னா எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ குரூப் 2க்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ரிட்டன் டைப்பில் எழுதுவாங்க. அது நீங்கள் வாங்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து. சரியா, அதை பொறுத்து தான் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் குரூப் 2க்கு எலிஜிபிளா 2Aவுக்கு வந்து எலிஜிபிள் ஆகுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து உங்களை வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். சார் நான் வந்து எந்த ஏஜ் இருந்தால் சார் அப்ளை பண்ணலாம், இது வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு வந்து ஏஜ் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருந்தது, டிகிரி முடிச்சிருந்தா நோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸோ அதில் சில ட்விஸ்டெல்லாம் வச்சு விட்டாங்க. சரியா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். பட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு வந்து நோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, டெஸ்டிடியூட் விடோவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பட் மற்றவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ மினிமமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 வயசு இருக்கிறவங்க தான் வந்து இதுக்கு எலிஜிபிளாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து 42 இருக்கும். ஸோ அப்போ இப்படி வரும்போது இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கான வேகன்சிஸ் கூட தான் நீங்கள் காம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். அப்போது நீங்கள் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷனில் எந்த போஸ்ட்டுக்கெலாம் எலிஜிபிளாக இருக்கீங்க, அதனுடைய டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோ, அப்போ நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸோ டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் 18 இருந்தால் போதும். சரிங்களா, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32. இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபாரஸ்டருக்கு வந்து 21, மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்து குரூப் 2A போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நான் சொல்கிறது ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஸோ வந்து மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஃபார் ஆல் போஸ்ட்டு. அந்த ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டனை தவிர்த்து மீதி எல்லாத்துக்குமே 18. சரிங்களா, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32.
குள்ளே இருக்கணும். பட் ஃபுல் டைம் வார்டன் ரெசிடென்ஷியல் வார்டனாக இருந்தால் மேக்ஸிமம் ஏஜ் வந்து 52 வரைக்கும் வந்து எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க. சில பேருக்கு நோ ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டிஸ்ட்ரிபியூட் வீடியோ கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நீங்கள் மோஸ்ட்லி வந்து பிசிஎம், பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரியில் தான் வருவீங்க. ஸோ குரூப் 2 சர்வீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் மினிமம் 18, மேக்ஸிமம் வந்து 37 அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்களா. மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோக்குள்ளே கம்ப்ளீட் ஆகக்கூடாது, 37. மேலே பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்திருப்பீங்க. சரியா, ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ அங்கே வந்து கொடுக்கக்கூடிய ஏஜ் லிமிட் இப்போ வந்து ப்ரொபேஷன் ஆஃபீஸர் 42 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம். சரிங்களா, டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் 32 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இதே வந்து பிசி, எம்பிசி இவங்களுக்கெல்லாமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 30 டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் 37 வந்து இங்கே இருக்குது. சரிங்களா, ஸோ இது 39 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். பட் வந்து இப்போ வந்து ஏஜ் வந்து மாற்றியாச்சு. இப்போ சில போஸ்ட் தான் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே. ஸோ இந்த 3 காலம் சேர்த்துது அப்படின்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர், சப் ரிஜிஸ்ட்ராருக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எல்லாருமே வந்து ஏஜ் லிமிட்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஜ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 2 இயர் சர்வீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லா போஸ்ட்டுமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். ஓகேங்களா, பட் குரூப் 2வில் மட்டும் சில போஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுக்கல. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய சில போஸ்ட்டுக்கு தான் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து 58 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுதான் அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா, சரி 60 வயசு வரைக்கும் இப்போ தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அந்த கொரோனா டைமில் 2 இயர்ஸ். ஸோ அப்போ 60 ஏஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த டேட்டெல்லாம் எப்படி சார் கால்குலேட் பண்ணுவாங்க, நான் எலிஜிபிளா சார், எனக்கு 18 ஆயிடுச்சா, கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படிங்கும்போது ஸோ அதான் முதலே சொல்லியிருந்தேன். இந்த டேட் எல்லாமே 1/7/2024 ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் 1ஆம் தேதியை பொறுத்து தான் நமக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷனை இந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஏஜ் ஆயிருக்கா, இந்த ஏஜுக்குள்ளே தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்கள் எலிஜிபிள், நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா, ஸோ ஏஜ் பற்றின ஒரு சந்தேகம் இருந்தால் அந்த காலமை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்து இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், ஏன்னா ஒவ்வொரு போஸ்ட்டும் ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வைக்கிறாங்க. இப்போ ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸர் சார் வந்து இப்போ வந்து டிகிரி இன் ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்ட்ஸ் டிகிரியும் சயின்ஸ் டிகிரியும் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸோ இல்லை சயின்ஸோ முடிச்சவங்க தான் சார் அப்ளை பண்ண முடியுமா? எஸ், அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, சோசியாலஜியில் முடிச்சிருக்கீங்க, சைக்காலஜி வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ இன் சோசியல் சர்வீஸ், ஸோ இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கான அடிஷ்னலுக்கான குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்க. சார் அப்போ இன்ஜினியரிங் படித்தவங்க ப்ரொபேஷனர் ஆஃபீஸர் போஸ்ட் வந்து எலிஜிபிள் இல்லையா சார்? நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார், நான் எலிஜிபிள் இல்லையா? நான் அக்ரி முடிச்சிருக்கேன், நான் எலிஜிபிள் இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன், நான் வந்து இது வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எஸ், நீங்களும் எலிஜிபிள் தான். பட் அவங்க தெளிவாக கொடுக்காம விட்டுட்டாங்க. பட் அதெல்லாம் முன்னாடியே மாற்றிட்டாங்க. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிகிரி இன் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் தான் கொடுத்துருக்காங்க சார். ஸோ நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார், இன்ஜினியரிங் முடித்தவங்க எலிஜிபிளாக இல்லையா சார்? டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், ஸோ இதுக்கும் இன்ஜினியரிங் முடித்தவங்க எலிஜிபிள் தான் சார், மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏன்னா மோஸ்ட்லி இன்ஜினியரிங் முடித்தவங்க எலிஜிபிளாக இல்லையான்ற ஒரு டவுட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நான் தான் சொல்கிறேன். சரிங்களா, பட் ப்ரிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது அடிஷ்னலாக இந்த காமர்ஸ் முடித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அடுத்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். சரிங்களா, ஸோ இந்த இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸ் மட்டும்தான் சார் கொடுத்துருக்காங்க. என்ஜினியரிங் இல்லை சார், நான் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் தான். சரியா, டெப்யூட்டி ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் சார், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஒரு டிகிரி, ஏன் டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏன் டிகிரிங்கும் போது எல்லாரும் எலிஜிபிள் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் யார் யாருக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எம்ஏ எதில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. சோசியல் ஒர்க்கில் வந்து முடிச்சிருக்கவங்களுக்கு டிகிரி இன் சோசியல் ஒர்க்கு, ஸோ எம்ஏ முடித்தவங்களுக்கு, ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷலான ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து
சப் ரெஜிஸ்ட்ரார். ஸோ டிகிரி தான், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனி டிகிரி. ஓகேங்களா. அடுத்து ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்குது, இதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாரஸ்டர் அப்படின்னு அடுத்து வந்து அதிகமான வந்து ஒரு டவுட் இருக்கக்கூடியது ஃபாரஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். ஸோ ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஏன் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங். ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கான தனி நோட்டிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கூட சேர்த்துனதுனால இங்கேயும் வந்து அவங்களுடைய பேட்டர்ன் என்னமோ அது அப்படியே தெளிவாக கொடுத்துருக்காங்க, பிரச்சனையே கிடையாது. இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் எலிஜிபிள். பட் அவங்க கேட்டிருக்காங்க இன்ஜினியரிங் வந்து எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஜெக்டில் நீங்கள் வந்து ஒரு சயின்ஸ் டிகிரியோ இல்லை இன்ஜினியரிங் டிகிரியோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 17 இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 17 சப்ஜெக்டில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சவங்களா இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இன்ஜினியரிங் ஆல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், என்விரான்மெண்ட் சயின்ஸு, ஃபாரஸ்ட்ரி, ஜியாலஜி, ஹார்டிகல்ச்சர், மரைன் பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸோ இதெல்லாம் முடித்தவங்க எல்லாமே எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஓகே, எல்லா இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்களும் எலிஜிபிள் தான். இன்ஜினியரிங் ஆல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கும் எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. நீங்கள் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் பாட்னியோ கெமிஸ்ட்ரியோ இதெல்லாம் படித்தவங்க இதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. சரியா. ஸோ இங்கே கொடுத்துருக்கூடிய சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து படிச்சிருக்குன்னா எலிஜிபிள். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ கெமிஸ்ட்ரியோ ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் எலிஜிபிள், இல்லை ஏதாவது இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். சரியா. ஓகே, இது குரூப் 2A சர்வீஸில் வந்து நம்ம பார்க்கும்போது ஃபுல் டைம் ரெசிடென்சியல் வார்டன். ஸோ அதுக்கும் ஏதாவது ஒரு டிகிரி, சீனியர் இன்ஸ்பெக்டர், ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆடிட் இன்ஸ்பெக்டர். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதுதான் பிரச்சனையே. இங்கே வந்து ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது மட்டும் வரேன். ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸு. ஸோ இந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட் இன்ஸ்பெக்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இன்ஜினியரிங் எலிஜிபிள் இல்லையா சார் அப்படின்னு கேட்டால் இன்ஜினியரிங் எலிஜிபிள் தான். சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் வந்து எலிஜிபிளா சார்னா எலிஜிபிள். அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் பிஎஸ்சி பிகாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சார், இதுவும் இன்ஜினியரிங் எலிஜிபிள் தான் சார், ஒரி பண்ணாதீங்க, இந்த போஸ்ட்டும் எலிஜிபிள் தான். ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி பிஏ பிஎஸ்சி, ஸோ இது மட்டும் தான் சார் கொடுத்துருக்காங்க, இன்ஜினியரிங் வராதானா. இன்ஜினியரிங் முடித்தவங்க இதுக்கும் எலிஜிபிள். இன்ஜினியரிங் அக்ரி எம்பிபிஎஸ் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் தான். ஓகேவா. ஸோ ஒரி பண்ண வேண்டியதில்லை. டிகிரின்னு கொடுத்தாங்கன்னா எனி டிகிரி எலிஜிபிள். சில இடங்களில் வந்து ஆர்ட்ஸு சயின்ஸுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி சார், இதெல்லாம் எலிஜிபிலிட்டி வந்தாச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன சார் பார்க்கணும். ஸோ ஃபாரஸ்டர் சில போஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்ப்பாங்க, ஐசைட் எப்படி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று வைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட் இருந்தால் தான் இப்போ ஃபாரஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். 163 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் எலிஜிபிள். அதே மாதிரி ஃபீமேல் தேர்ட் ஜெண்டராக இருந்தால் 150 இருக்கணும். நார்மலில் செஸ்ட் எப்படி இருக்கணும், அதே மாதிரி எக்ஸ்பென்ஷனில் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஒரு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா. சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட். ஸோ இதெல்லாம் இது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஓகேங்களா. அப்புறம் நாலேஜ் இன் தமிழ். ஓகே. ஸோ வேறு என்ன இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாமோட பிளான் என்னன்னு பாருங்கள். சரிங்களா. ஸோ கம்பைன்டு எக்ஸாமினேஷன் 2A சர்வீஸ் ரெண்டு வந்து ஸ்டேஜஸில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காமன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு காமனான எக்ஸாமினேஷன் நடக்கும். அப்புறம் செப்பரேட்டான மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் 2க்கு தனியாக ஒரு மெயின் எக்ஸாமினேஷனும் 2Aவுக்கு தனியாக ஒரு மெயின் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. சரிங்களா. ஓகே. சர்வீஸ் எக்ஸப்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்டர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ அதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜாக நடக்கும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியது அதான் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா, உடற்திறன் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்த போகிறாங்க. அதாவது என்டியூரன்ஸ் டெஸ்ட். அது வந்து 3 ஸ்டேஜாக நடக்க போகுது. சரிங்களா. ஃபாரஸ்ட் மட்டும் 3 ஸ்டேஜ், ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, ஒரு என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு. இது வந்து ஃபாரஸ்ட்டுக்கு. சரிங்களா. என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு நடக்கும். ஸோ காமன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து எதுக்காகனா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்னு நீங்கள் குவாலிஃபையா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ அதுக்கு வந்து இப்போ ஒரு 160 வந்து எடுத்தால் போதும். இப்போ வந்து 2300 வேகன்சிஸ் வந்து இருக்குது ப்ளஸ் அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கு வந்து எத்தனை பேர் எடுக்க போகிறாங்க மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. 1:10ன்னு கொடுத்துருக்காங்களா. நீங்கள் பாருங்கள்
For the main examination, group 2 service, the number of candidates to be admitted will be in the ratio of 1:10. சரிங்களா? குரூப் 2 போஸ்ட்டுக்கு இப்போ வந்து 500 போஸ்ட் வந்து குரூப் 2ல இருக்கு அப்படின்னா, ஸோ மெயின் எக்ஸாமினேஷனில் குரூப் 2 போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து இன்ட்டு 10 மெம்பர்ஸ் ஒரு 5000 பேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? மெயின் எக்ஸாமினேஷன் அந்த ரிட்டன் டைப்புக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அதனால தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ டாப் 500 ரேங்க்குள்ளே வரணும் சார், கம்யூனிட்டியில் டாப் ரேங்க் வரணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கன்னா தான் நீங்கள் குரூப் 2வோட சர்வீஸில் நீங்கள் என்ன பண்ண முடியும், போக முடியும். சரிங்களா? அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஃபைனல் செலெக்ஷனில் வராது, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஒரு குவாலிஃபையிங் நேச்சர். இது கண்டிப்பாக நீங்கள் கட் ஆஃப் எடுத்தால் தான் அதுக்குள்ளே வருவீங்க. ஓகே, அதே மாதிரி குரூப் 2 சர்வீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேப்பராக இருக்கும். அந்த பேப்பர் டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஏற்கனவே தனி வீடியோ கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் ஒன்று இருக்கும், அப்புறம் மெயின் எக்ஸாமினேஷனுக்கான உங்களுக்கு வந்து ரிட்டன் டைப் விரிந்து எழுதக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பேப்பர் இருக்கும். கரெக்டு தானே? சரி, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, குரூப் 2 சர்வீஸ் வந்து மார்க்ஸ் நீங்கள் எவ்வளோ அந்த மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, அதில் எவ்வளோ மார்க் வாங்க போகிறீங்க, பேப்பர் 2 அப்படிங்கிறதுல எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் நடக்கும். சரிங்களா? ஸோ ஜென்ரல் டர்ன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:2 இதில் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஸோ இந்த ரேஷியோவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 1:3யும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:2 அப்படிங்கிற ரேஷியோலையும் நடக்கும். ஸோ இதில் வந்து ஃபாரஸ்டர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்கவங்க ஃபாரஸ்டருக்கான அந்த எண்டியூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்கங்க. ஸோ அது எவ்வளோனா 1:5. இப்போ 100 வேகன்சிஸ் ஃபாரஸ்டரில் இருக்குன்னா ஒரு 500 பேரை வந்து அந்த உடற்திறன் தேர்வுக்கு அந்த நடை தேர்வுக்கு வந்து கூப்பிடுவாங்க. நீங்கள் 5 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும், 3 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும், இந்த டைமிங்குள்ளே நடக்கணும்னு சொல்கிறாங்களே அந்த டெஸ்ட்டுக்கு 500 பேர் தனியாக 100 போஸ்ட் இருக்கா, ஸோ அதுக்கு வந்து தனியாக இவ்வளோ பேரை வந்து கூப்பிடுவாங்க. அதுக்கான ப்ராசஸ் தனி. ஸோ ஒவ்வொன்றை பற்றி இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், கவுன்சிலிங்காக இருக்கட்டும், 1:2 ரேஷியோ, 1:5 ரேஷியோ, ஸோ இதெல்லாம் இங்கே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ முடிஞ்சது. அடுத்து ஸோ அவங்க எல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் த மார்க் வந்து கவுன்சிலிங்க்கு வந்து அவங்களோட ரேங்க் பேஸ்ட் வந்து அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதே குரூப் 2A சர்வீஸ் இருக்குது அப்படின்னா அவங்க எவ்வளோ மார்க் வாங்குறாங்க மெயின் எக்ஸாமினேஷனில் அப்படிங்கிறத பொறுத்து குரூப் 2A சர்வீஸ் ரேங்க் லிஸ்ட் வில் பி பப்ளிஷ்ட். த கேண்டிடேட் வில் பி அட்மிட்டட் ஃபார் த ஆல் போஸ்ட் அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 1:3 அப்படிங்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:3 ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இல்லை 1:1.5 இந்த மாதிரியான ரேஷியோவில் கால் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. மெயின் எக்ஸாமினேஷனுக்கு போக போகிறது 1:10 அப்படிங்கிற ரேஷியோவில் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு போவீங்க. சரியா? மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ எக்ஸாம் பேட்டர்னை பார்த்துக்கலாம். சரியா? எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கும்போது ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ், மெயின் எக்ஸாமினேஷன், ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் 2 ஸ்டேஜ் நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து காமன் குரூப் 2 to Aவுக்கு. சரிங்களா? இது வந்து OMR பேஸ்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு கிடையாது. இப்போ வழக்கம் போல் குரூப் 4க்கு எப்படி எழுதுனீங்களோ அதே பேட்டர்னில் தான் இது நடக்க போகுது. சரிங்களா? SSC ஸ்டாண்டர்டில் தமிழோ இங்கிலீஷோ இருக்க போகுது. மேக்ஸும் இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 மார்க்ஸ்க்கு வந்து GSும் வந்து உங்களுக்கு இருக்க போகுது, அப்ஜெக்டிவ் டைப்பு. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்குமே. இதில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ பொறுத்து தான் அடுத்து வந்து மெயின் எக்ஸாமினேஷன் கூப்பிட போகிறாங்க. ஸோ குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. சரியா? விரிந்து எழுதக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய தேர்வு. 3 hours, தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு 100. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 300 மார்க்குக்கு, அதுக்கான சப்ஜெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க, அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் 2A சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து OMR பேஸ்டு டெஸ்ட்டு கிடையாது. இது வந்து இப்போது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது ஆன்லைன் தேர்வாக வந்து நீங்கள் எழுதுவீங்க. ஸோ குரூப் 2A போஸ்ட்டுக்கு மட்டும் இந்த ஆன்லைன் தேர்வு எப்படி எழுதுறதுங்கிறது நான் இன்னொரு வீடியோவாக கொடுக்குறேன். சரிங்களா? ஆன்லைன் டெஸ்ட்டு எப்படி இருக்கும், டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன், இப்போ ரயில்வே எழுதுறாங்க, பேங்க் எழுதுறாங்க, SSC எழுதுறாங்கன்னா அதெல்லாம் ஆன்லைன் தேர்வாக நடக்குது. ஸோ அந்த ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சிலையும் கொண்டு வர போகிறாங்க. இது பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸையும் ஆன்லைன் மோடுக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டை வந்து எப்படி பண்ண போகிறாங்க, பட் ஜென்ரல் ஸ்டடீஸில் 100, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 40, லாங்குவேஜில் 60, இதுக்கான சிலபஸ் தான் தெரியும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக எழுத போகிறோம். சரியா? அடுத்து ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ், இப்படி தான் இருக்க போகுது. ஸோ செலெக்ஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். வேறு என்ன உங்களுக்கு டவுட் இருக்குது? அவ்வளோதாங்க. சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணுங்கள். ஸோ
ஸோ பேசிக்காக டேட்டு, ப்ராசஸ் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, நான் எலிஜிபிளாக இல்லையா, ஏஜ் என்ன அப்படிங்கிறது தெரியும், எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டவுட் இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் இதை பற்றி மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டவுட் இருந்தது அப்படின்னா அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? அப்ளிகேஷன் போடுறது அப்படிங்கிற வீடியோஸ் தேவைப்படுச்சினாலும் கமெண்ட்டில் போடுங்க, நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ், புக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா 8681859181 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் குரூப் 2க்கான ப்ரிலிம்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்சஸ் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.